ராவ் பகதூர் சர் ஆத்த பன்னீர்செல்வம் நீதி கட்சியின் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எர்ஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார். பின்வருவனவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. மதுரை காந்தி என்.எம். சுப்புராமன். வித்யாலயா ஐயா காமராஜ். 1 மற்றும் 3 சரி. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பு கூறு 189 தவறானது. அப்போ சரியானது கூறு 190, 191, 192. 1933ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லிம் தலைவர் ரஹமத் அலி. கீழ் வருவனவற்றுள் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி. பரம்பரையாகவே முத்துக்குளிப்பு நடைபெறும் இடம் தூத்துக்குடி. பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஆட்சி மொழி தமிழ். அதிக அளவில் பழங்குடியினர் வசிக்கின்ற மாநிலம் மத்திய பிரதேசம் மற்றும் ஒரிசா. தூய்மையான நீரினை இதன் மூலம் பெறலாம். மழைப்பொழிவு. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டது எது? 1, 2, 3 மற்றும் 4. நர்மதா, ஜபல்பூர், கோதாவரி, நாசிக், மகாநதி, கட்டாக், அமராவதி, தமிழ்நாடு. வைகை ஆறு எங்கு பாய்கின்றது? மதுரை. OPEC என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது 14. பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. அவையாவன 1, 2 மற்றும் 4. பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம், போக்குவரத்து வசதி செய்ததன் மூலம். சதி நடைமுறை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். 1, 2 மற்றும் 3 சரியானது. ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி எனும் நடைமுறையை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார். இந்த நடைமுறையை ஒழிக்க வில்லியம் பெண்டிங்கிற்கு உதவினார். சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக 1829 அறிவிக்கப்பட்டது. ஒளி நூல் வழங்கும் முறை என அழைக்கப்படுவது இயக்கானை பேசி நூல் வழங்கல். அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று: தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மழையை பெறுகின்றன. கூற்று சரி. காரணம்: இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கீழ்காண்பவற்றுள் எவை அன்னிபெசன்ட் அம்மையாரின் முயற்சியால் உருவானவை? 1 மட்டும். அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் அன்னிபெசன்ட் அம்மையார். கீழ்காணும் விலங்குகளின் உமிழ்நீரில் உள்ள வேதிப்பொருளானது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றன. ஹிரிடினேரியா கிரானுலோசா. நோய்க்காரணியான போரடெல்லா பெர்டிசிஸ் சுவாச குழாய் பகுதியை பாதித்து கக்குவான் இருமல் நோயை ஏற்படுத்துகிறது. பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? 1 மட்டும். சல்கஸ்கள் பெருமூளை புறணியில் உள்ள சுருக்கங்களுக்கு இடையில் உள்ள பள்ளங்கள் ஆகும். இன்சுலின் ஹார்மோனின் பணி இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை குறைக்கிறது. ஆண்ட்ரோஜன் என அழைக்கப்படுபவை ஆணின செல் ஹார்மோன். பின்வரும் கூற்றுகளில் எது தவறு? புரோஜெஸ்டிரான் கருத்தரிக்காத பெண்ணின் கர்ப்பப்பையில் மாதவிடாய்க்கு முன்பாக வளர்ச்சி நிலைக்கு காரணமாகிறது என்பது தவறானது. இரத்தத்தில் கால்சியத்தின் அடர்த்தியை குறைக்கிறதுங்கிறது சரியானது. இரத்தத்தில் கால்சியம் கொஞ்சம் முரணாக இருக்குது. ஆண்ட்ரோஜன் என அழைக்கப்படுபவை ஆணின செல் ஹார்மோன். பின்வரும் கூற்றுகளில் எது தவறு? சரி, மற்ற 3 கூற்றுகள் சரி. அவை என்னென்னு பார்ப்போம். புரோஜெஸ்டிரான் ஆணின பெருக்க உறுப்புகள் வளரவும் 2ஆம் நிலை ஆண்பால் பண்புகள் உருவாகவும் இன்றியமையாதது. புரோஜெஸ்டிரான் கருவுற்ற அண்டம் கருப்பையில் பதிவதற்கும் கர்ப்ப காலத்தில் தாய்சேய் இணைப்பு திசு வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது. புரோஜெஸ்டிரான் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வேறு சில மாற்றங்களுக்கும் இன்றியமையாதது. ஆல்ஃபா துகள்கள் என்பவை 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் ஆகும். உற்பத்தி உலைகள் என்பவை செயல்படும் பொழுது தேவையான எரிபொருளை தயாரித்து கொள்பவை.
வண்ணத் தொலைக்காட்சியில் பயன்படுத்தப்படும் அடிப்படை வண்ணங்கள் பச்சை, சிவப்பு, நீலம். இயக்கமில்லா பகுதி என்பது நேர்மின்னூட்ட பகுதி எதிர்மின் அயனிகள் இரண்டையும் சந்திப்பில் கொண்டது. நீர்ம கரைசலில் H+ அயனியின் நகரும் தன்மை அதிகமாக உள்ளது, ஏனெனில் குரோத்தல் வகை கடத்து திறனை காட்டுகிறது. பின்வருவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட ஒன்றியது அஸ்கார்பிக் வைட்டமின் C அமிலம். இதில் எலக்ட்ரான் இல்லை, குரோத்தல் வகை கடத்து திறனை காட்டுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது சரி? எல்லா தாதுக்களும் கனிமங்கள். நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது அசிட்டிக் அமிலம். டர்னரின் நோய்க்குறியுடன் கூடிய ஒரு மனித பெண் பின்வருமாறு 45 குரோமோசோம்களுடன் S1 நிலை. அடுத்தொரு பொறுத்துக. பால் சார்ந்த மரபு கடத்தல், நிறக்குருடு. கொல்லி ஜீன்கள் பிராக்கிபெலர்ஜி, அன்யூப்ளாய்டி, டர்னர். திடீர் மாற்றம் அல்காபைடா நியூசியா. சார்பின்றி ஒதுங்குதல் நடைபெற மெண்டலின் காரணிகள் இவ்வாறு அமைந்திருக்க வேண்டும். வேறுபட்ட ஒத்திசைவான குரோமோசோம். உயர் தாவரங்களில் மரபணு மாற்றம் செய்ய அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம் டூமிபேசியன்ஸ். எந்த அயனிகளின் அதிகரிப்பு அல்லது இழப்பு காப்பு செல்களில் உள்ள நீரின் உள்ளார்ந்த ஆற்றலில் வேறுபாட்டை தோற்றுவிப்பதாக நம்பப்படுகிறது. K+ அயனிகள், பொட்டாசியம் அயனிகள்.